போகணும். இன்னைக்கு நீ கிரிக்கெட் மேட்ச் போல? நான் போல பாட்டி, டிக்கெட் ஃப்ரெண்டுகளுக்கு கொடுத்துட்டேன். ஏன்பா? இன்னைக்கு முழுதும் அப்பா கூடவே இருக்க போறேன். நாளைக்கு அப்பா கூடவே சேர்ந்து மேட்சுக்கு போறேன். அங்க என் ஃப்ரெண்ட்ஸுங்க எல்லாம் பார்த்து அப்படியே அசந்துருவாங்க. இது என்னடா புது ஸ்டைலு? இது அப்பா ஸ்டைல். அப்பா டம்பாச்சாரி, கோவில் மாதிரி இருக்கிற வீட்டை குட்டிச்சுவராக்கி வச்சிருந்தியப்பா. நீ நல்லபடியா திருந்திட்டேன்னு நினைச்சு எத்தனை உள்ளங்கள் சந்தோஷப்படுது பாத்தியா? இந்த சந்தோஷம் எல்லாம் பொய்ன்னு அவங்களுக்கு தெரிஞ்சா? அப்பா, என்னையே இப்படி அவஸ்தைப்படுத்துற? நீ எப்ப வருவ? எங்க போன? மன்மதன் சேனைகள் மந்திரம் பாடிடும், மன்மதன் சேனைகள் மந்திரம் பாடிடும். மன்மதன் சேனைகள் மந்திரம் பாடிடும். துள்ளும் என் மனம் கட்டுக்காவலை நீரும். பூவண்ண கூந்தல் என் மஞ்சமானால், பூவண்ண கூந்தல் என் மஞ்சமானால். நீ கொஞ்சம் பாட. மன்மதன் சேனைகள் மந்திரம் பாடிடும், மன்மதன் சேனைகள் மந்திரம் பாடிடும். வேளாளே விழிகள் இன்று ஆலோலம் இசைக்கும். சொன்னது வேகம் வந்தது நித்தம் ஆயிரம் உண்டு. கூடுங்கள் எல்லோ பெண்குள்ளம் சொல்லும். மன்மதன் சேனைகள் மந்திரம் பாடிடும், மன்மதன் சேனைகள் மந்திரம் பாடிடும். திருநூலாலே இடையில் மன்மதன் சேனைகள் மந்திரம் பாடிடும், மன்மதன்
சேனைகள் மந்திரம் பாடிடும். டாடி இங்க வாங்களேன். எங்கம்மா கூப்பிடுற? எனக்கு ஒரு பாடம் புரியல. உனக்கு பாடம் புரியல? எதுவுமே புரியல. டாடி வாங்களேன். டாடி டாடி இந்த போன் எனக்கு புரியவே இல்ல. ஆக்ஷனோட சொல்லி கொடுங்க டாடி. இதுவா? I am a little teapot. I am a little teapot. Short Short and stout. and stout. Here is my handle. Here is my handle. And here is my spout. And here is my spout. When the water is boiling, When the water is boiling, hear my shout. hear my shout. Lift me up Lift me up and pour me out. and pour me out. Hey, 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 Sati, Sati. கதவு திறமா, கதவு திற, darling. திறக்கவே மாட்டேன். ஏன் ராத்திரில ஊரை சுத்தவா? தூங்கு, நல்ல ரெஸ்ட் எடுத்துக்கோ. குட் நைட் டாடி. Sati, Sati. நீங்களா? நீயா? என்ன லக்ஷ்மி கையில் என்ன? பால். வெரி குட், வெரி குட். ஓகே, நீ சாப்பிட்டியா? என்ன புதுசா கேக்குறீங்க? நீங்க சாப்பிட்ட மிச்சத்தை தானே நான் எப்பவும் சாப்பிடுவேன். ஆமா, மறந்துட்டேன். சாந்தி பிறந்ததுக்கு அப்புறம் ஆஹா, உங்க ரூமுக்கு வர்றதும் ஆஹா, சந்தோஷமா பேசுறதும் ஆஹா. இன்னைக்குதான். ஐ எம் சாரி. என்ன செய்யறது, விதின்னு ஒண்ணு இருக்கே, விட்டு வைக்குதா? ஓ, என்ன நடந்துகிட்டே பேசுறீங்க? உட்காந்து பேசலாமே. ஆமா, உட்கார்ந்து பேசுறேன். சாந்தி இந்த போயம் தெரியலன்னு சொன்னா போய் சொல்லி கொடுத்துட்டு வந்துடுறேன். சாந்தி நேரம் தூங்கி இருப்பா. ஆமாமா, சாந்தி தூங்கிருப்பா. நான் ஒரு ஃபூல், எல்லாத்தையுமே மறந்துடுறேன். அம்மாவுக்கு கால்ல மருந்து போட்டு மசாஜ் பண்ண மறந்துட்டேன். அவங்க ஏதாவது தப்பா நினைச்சுக்குவாங்க. நான் போய் இதை படிச்சுக்கிட்டே இருக்கணும். 1 minute. ஓகே. என்னப்பா இது? தூங்க போற வேலை திடீர்னு பரப்பிட்டு எங்க வந்துட்ட? ஒண்ணு இல்லம்மா, உன் காலுக்கு மருந்து போட மறந்துட்டேன், அதனால தான் வந்தேன். அதுக்கு நீயே வரணுமா? நான் தேய்ச்சுக்கிறேன், நீ போப்பா. தானா வைத்தியம் பண்ணிட்டு அது சரிப்படாதுமா. எல்லாம் தெரிஞ்சதும் நான் வந்திருக்கேன். நீ பேசாம படுத்து. சேகர், இந்த அன்பு எப்போது இருக்கணும், குறையவே கூடாதுப்பா. அம்மா, கடவுள் புண்ணியத்துல இனிமே நமக்கு எந்த குறையும் கிடையாது. எல்லா நலமும் பெருகும். சரி சரி, நேரமாச்சு, நீ போய் உன் ரூம்ல படுத்துக்க. நோ, இன்னைக்கு ராத்திரி 2 மணி நேரத்துக்கு ஒரு தடவை மசாஜ் பண்ணணும். அதனால நான் இங்கேயே படுத்துக்கிறேன். நல்ல வேலைப்பா, நான் உன்னை டாக்டருக்கு படிக்க வைக்கல. படிச்சிருந்தா வருஷம் பூரா எனக்கே வைத்தியம் பண்ணிட்டு இருப்பேன். சேகர், சேகர். டேய், அம்மா, நீ போய் உன் ரூம்ல படு. அம்மா, 2 மணி நேரத்துக்கு ஒரு தடவை மசாஜ் பண்ணணும். 2 மணி நேரத்துக்கு ஒரு தடவை நானே உன்னை கூப்பிடுறேன், நீ போ.
கூட நீயும் பேசாத, நானும் பேச மாட்டேன். யாரும் பேசாதீங்க. சாந்தி, நான் என்னது சத்தியமா நான் ஒரு தப்பு செய்யல. என்னது இது? என்னது பார்வையே சரியில்லை. ராத்திரி எல்லாம் எங்க போயிருந்தீங்க? ராத்திரி அது வந்து ராத்திரி ராத்திரி அம்மா நீங்க ரூம் விட்டு வெளியே போக சொன்னீங்கல்ல, நான் ஹாலுக்கு வந்தோன்னு ஒரு கால். அதான் உங்க கால். ஏன் கால? இல்ல, அது ஜெர்மன் டாக்டர் கால். ஜெர்மன் டாக்டர் கால் போட்டு அதாவது டெலிபோன் பண்ணி என்ன வரவழைச்சார். நான் போனேன். அம்மா எப்படி இருக்காங்கன்னு கேட்டாரு. ஒண்ணும் இல்ல, நல்லா இருக்காங்கன்னு சொன்னேன். இன்னும் 15 நாள்ல நான் ஊருக்கு போயிட்டு திருப்பி வந்துடுறேன். வந்தோன்னு அம்மா கால அறுத்து ஆபரேட் பண்ணி சரிப்படுத்தினேன்னு சொன்னாரு. நான் ரொம்ப சந்தோஷமா வந்துட்டேன். நல்ல வேலை, எங்களுக்கு மறுபடியும் சந்தேகம் வந்துருச்சு. இப்ப சந்தேகம் எல்லாம் போயிடுச்சுல்ல. அது சரி சேகர், எல்லாத்தையும் பொறுப்பா கவனிச்சுக்கிறியே, நமக்கு பிரஸ்ன்னு ஒண்ணு இருக்கு, அது ஞாபகம் இருக்கா? ஓஹோ, பிரஸ்ன்னு ஒண்ணு இருக்கு, அது மட்டும் விட்டு போச்சு. இப்ப ஞாபகம் வந்துருச்சு. ஞாபகப்படுத்துறீங்க. இப்ப நான் பிரஸ்ல இருந்தே ஸ்டார்ட் பண்றேன். ஹலோ, நான் நமச்சிவாயம் பேசுறேன். நானா சபாபதி. நான் என்ன சொன்ன ஆளுங்கெல்லாம் வந்து சேரல. எல்லாம் வந்தவொடனே அங்க கூட்டிட்டு வரேன். சபாபதி, ஒரு விஷயம். அங்க நான் வரப்ப மாறு வேஷத்துல தான் வருவேன். ஓகே? முதல்ல இந்த சீட் எடுக்காரு, அப்புறம் என்ன? அவர் வரத்துக்குள்ளேயே சட்டு புட்டு இந்த வேலையை முடிச்சுட்டா. ஓகே, இன்னைக்கு நம்ம முதலாளியோட தாத்தா பிறந்த நாள். உங்களுக்கு எல்லாம் லீவ். போங்க. என்ன சார் இப்ப சொல்றேன்? எப்ப சொன்னா ஐயா வாயில வந்தா லீவ் தான். போங்க போங்க போங்க. போயா ஈவி சார். வாங்க சார். இவர்தான் ஆர்டிஸ்ட் ஆறுமுகம். பாக்குறது அப்படியே வரைவாரு. நமக்கு வேணுன்ற 10, 100, 1000 எல்லாம் அப்படியே வரைஞ்சு கொடுப்பாரு. நல்ல ஆர்டிஸ்ட் இவரு. போட்டோகிராஃபர் சூச. டக்கு டக்குன்னு படம் எடுப்பாருங்க. இருட்டுல கூட எடுப்பாரு. அவர் வரைஞ்சு கொடுக்கறத அப்படியே போட்டோ எடுத்து கொடுப்பாரு. இவர்தான் ஆசாரி அருட்பிரகாசம். அவர் எடுத்து கொடுக்குற போட்டோவை அப்படியே ஈயத்துல சடக் சடக்குன்னு செதுக்குவாரு. பிளாக் பேக்கர். இவரு ஆடியோ பாடம். அவரு செதுக்கி கொடுக்கறத வச்சு அப்படியே டக்கு டக்கு டக்குன்னு பிரிண்ட் அடிப்பாரு, பிரிண்டரு. அப்புறம் நான் இருக்கிறேன், நீங்க இருக்கீங்க. அப்புறம் என்ன போறேன்? நாங்க இது இப்ப லோக்கல் அடிக்கிறோம். இது சக்சஸ் ஆகி போச்சு. உலகத்துல உள்ள எல்லா நாட்டு நோட்டையும் அடிச்சு தள்ளிடுவோம். எடுங்க முள்ள பறக்காதீங்கடா. ஏன் அலையறீங்க? உட்காருங்க. ஒரு கிண்ணத்தை எழுதுகிறேன், பல எண்ணத்தில் எழுதுகிறேன். என்னையாது உன் பேச்சு கேட்டு நான் அவர்கிட்ட எக்கச்சக்கமா பட்டுக்கிட்டேன். 1 மாசத்துக்கு வரமாட்டான்னு சொன்ன வந்து நிக்கிறாரியா? அதானுங்க எனக்கு ஒண்ணுமே புரியல. இப்ப என்ன விடுங்க, என்கிட்ட சொன்னவளை போய் கேட்டுக்கிட்டு வந்துடுறேன். மேரி, ஆள் ரொம்ப கோமா இருக்காரு. நீ வழக்கப்படி போய் அவனை தாஜா பண்ணிடு. சார், மேரி அக்கவுண்டன்ட். கதை வாட் டார்லிங்? என்னங்க ஒண்ணும் செய்ய முடியல, ரொம்ப கோபமா இருக்காரு. அப்படியா? சார் சார், மேனேஜ் கமிங். என்ன மிஸ்டர், எல்லா விஷயத்திலையும் முதலாளியே ஃபாலோ பண்றாப்ல இருக்கு. மன்னிக்கணும் சார், இது மாதிரி எப்பவுமே நடந்ததில்லை. இது ஒண்ணு போதாது. முதலாளியை பார்த்து மேனேஜர், மேனேஜர் பார்த்து ஸ்டாஃப்ஸ், ஒவ்வொருத்தரும் ஒரு நாளைக்கு செஞ்சுக்கிட்டு இருந்தாங்கன்னா வருஷம் பூரா கம்பெனி கலகலகலன்னு இருக்கும். முதலாளிக்கு ஒரு சந்தோஷமான செய்தி. என்னது? உங்களுக்காக 20,000 ரூபாய் கேஷ் எடுத்து வச்சிருக்கேன். எங்க இருந்து? கம்பெனில இருந்து. அதான பார்த்தேன், உங்க ஒப்பம் வீட்டுல இருந்து இல்லையே.
முதலாளியோட பேசி பேசி பழக்கமா போயிடுச்சு. இன்னும் என்னென்ன பழக்கம் வச்சிருக்க? வேற ஒண்ணு இல்ல சார். ஆபீஸ்ல எத்தனை பாட்டில் விஸ்கி இருக்கு? அதான் பார்த்தேன். முதலாளி சாப்பிடுறீங்களா? எத்தனை பாட்டில் விஸ்கி இருக்கு? 2 பாட்டில் சார். பெட்டியில கேஷ் எவ்வளவு இருக்கு? இதோ பார்த்து சொல்றேன். எத்தனை பாட்டில் விஸ்கி இருக்குங்கிறது உனக்கு தெரியும், பெட்டியில இருக்கிற கேஷ் உனக்கு தெரியாதா? மேனேஜர் வேலையா பாக்குற? இந்த பார், கம்பெனியுடைய வரவு செலவு என்ன, பேங்க்ல எவ்வளவு கேஷ் இருக்குது, கம்ப்ளீட் பேலன்ஸ் ஷீட் இன்னும் 2 நாள்ல என் கைக்கு வரணும். இல்ல பின்னால பணமட்டையை கட்டி வரட்டுடுவேன். ஜாக்கிரதை. சார், ஊட்டிட்டு இருங்க. விமலா ஸ்பீக்கிங். ஹலோ, நான் நமச்சிவாயம் பேசுறேன். உனக்கு எவ்வளவு சொல்லி ஆளை கோட்டை விட்டிய? கோட்டை விட்டுட்டேனா? என்ன உளறீங்க? யார் வளர்றது? சேகர அங்கேயே மடக்கி வைன்னு நான் சொன்னேன். ஆமா, அவர் இங்கதான் இருக்காரு. அங்க இருக்கானா? அப்ப இங்க இருக்கா? அங்க எப்படி இருக்க முடியும்? இதோ இங்க நல்லா குடிச்சு தூங்கிட்டு இருக்காரு. என் டியூட்டி நான் கரெக்டா தான் பண்ணிட்டு இருக்கேன். நீங்க வேணா இங்க வந்து பாருங்க. சேகர் அங்க இருக்காருன்னு அப்படின்னா இன்னைக்கு இங்க வந்தவன் டூப்ளிகேட்டா? சேகரை போலவே ஊத்தனா? அம்மா, உங்ககிட்ட நான் ஒண்ணு கேக்குறேன், பதில் சொல்றீங்களா? கேளுமா. குரு பேரதுல இருந்து நம்ம எல்லாரும் சந்தோஷமா தானே இருக்கோம். ஆமா ஆமாமா, எல்லாரும் சந்தோஷமா தானே இருக்கீங்க. அப்போ நீ என்ன பத்தி என்னம்மா, நான் எப்போதும் சந்தோஷமா தானே இருக்கேன். என்ன பேசிட்டு இருக்கீங்க? ஒண்ணுமில்ல, குரு பேர்ந்ததுல இருந்து எல்லாரும் சந்தோஷமா தானே இருக்கும்னு கேட்டுக்கிட்டு இருக்கா. ஆமா, உண்மைதானே, எல்லாரும் சந்தோஷமா தானே இருக்கும். அப்பா, அப்பா, என்ன பாப்பா? அம்மா ஏன் கண்ணு கசிக்கிட்டு போறாங்க? அம்மா அது கண்ணு, பெரிய கண்ணு இல்ல, அது என்ன பார்த்த ஆனந்தத்துல ஆனந்த கண்ணீர் வருது, அதனால கசக்கிட்டு தொடச்சுக்கிட்டே போறாங்க. பாப்பா தூங்கல? எனக்கு தூக்கம் வரல. ஓ, அப்படின்னா நான் பாடுறேன், நீ தூங்குறியா? என்ன பாட்டு வேணும்? I am a little teapot. I am a little teapot, short and stout. Here is my handle, here is my spout. When the water is boiling, hear my shout. Lift me up and pour me out, and pour me out. Pour me out, pour me out, pour me out. அன்புள்ள தங்கை லட்சுமி, நான் உன் கணவன் அல்ல. அவரைப் போலவே உருவம் கொண்டவன். என் பெயர் சுந்தரமூர்த்தி. உங்கள் குடும்ப நன்மைக்காக நான் சேகரைப் போல் நடித்தேன். இனியும் நான் இங்கு இருப்பது முறையல்ல. சென்று வருகிறேன். இனி நடப்பதெல்லாம் நன்மையாக இருக்கட்டும். இப்படிக்கு உன் உடன்பிறவா சகோதரன் சுந்தரமூர்த்தி. அப்பா, வேதாளம் முருங்கை மரத்தில் ஏறுது போல இருக்கே. இல்லம்மா, இறங்குது. ஏம்மா, ஆபீஸ்ல எனக்கு முக்கியமான வேலை இருக்கு, நான் போய் பார்த்துட்டு வரேன். நீ போய் பேசாம தூங்கு. அப்பா, போகாதீங்க. ஒண்ணும் பயம் இல்ல, கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்தா சரியா போயிடும். மிஸ்டர் சேகர், நீங்க ராத்திரியில வெளியில புறப்படுறது குழந்தை விரும்பாத போது ஏன் வெளியில போறீங்க? அதனால ஏற்பட்ட விளைவுதான் இது. இனிமே போக மாட்டேன் டாக்டர். குழந்தைக்கு குணமாற வரைக்கும் நீங்க பக்கத்திலே இருக்கிறது பெட்டர். எஸ் டாக்டர்.
கோலே எப்படி என் அலங்காரம்? ஓ how beautiful. விமலா, நான் உங்க கூட இவ்வளவு ஹாப்பியா இருப்பேன் கனவு கூட காணல. காரணம் உங்களுக்கு எத்தனையோ விமலாக்கள். உண்மையிலேயே சொல்றேன், உன் கூட பழகினதுக்கு அப்புறம் வேற யாரையுமே எனக்கு பிடிக்காது. கர்மம் கர்மம். ஒரு பக்கம் ஹோட்டல், மறுபக்கம் ஃபேக்டரி. முதல்ல இந்த வீட்டை மாத்தணும். ஏய், உன்கிட்ட ஒண்ணு கேட்கணும்னு நினைச்சேன். எப்படி என் மேல திடீர்னு அன்பு வந்து எனக்கு டெலிபோன் பண்ண? தயவு செஞ்சு அதை மட்டும் ஞாபகப்படுத்தாதீங்க. எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. வாட் ஹேப்பன்? என்னாச்சு? பயப்படாம சொல்லு, நான் உன்னை காப்பாத்துறேன். சொன்னாலும் சொல்லாட்டாலும் நீங்க தான் என்ன காப்பாத்தியா. எனக்கு வேற மாப்பிள்ளை பிக்ஸ் பண்ணியாச்சு. அதனாலதான் வீட்டை விட்டு உங்களை நம்பி வந்துட்டேன். இனிமே எங்க அப்பா முகத்துல நான் எப்படி விழிப்பேனும் எனக்கே தெரியல. நீ கவலைப்படாதே, நான் இருக்கேன். உங்க அப்பா பத்தி நீ கவலைப்படாது. அப்பா, இது என்ன கொடுமை? ஏய், நீயும் ஒரு பெரிய மனுஷனா? ஒண்ணும் தெரியாத பெண்களை எல்லாம் இப்படி உன் காவப்பட்டு கிடையாக்குறியே, இது கடவுளுக்கு அடுக்குமா? ஹாய் மிஸ்டர், மரியாதையா பேசணும். உன் பொண்ணையே கேளு, இது ஏன் தப்பா? ஒருத்த வீட்டுல வாழ வேண்டிய பெண்ணை நாசப்படுத்திட்டு யார் தப்பு? நீதி உன்னை மன்னிக்குமா? ஆல் ரைட் மேன், ஆல் ரைட். நீதி என்ன மன்னிக்காது, ஓகே. இப்ப நீ தான் மகளேங்கிற, மானம் போச்சுங்கிற, அதுக்கெல்லாம் நானா பொறுப்பு? நான் ஆம்பளை, என் இஷ்டப்படி எல்லாம் நடந்துக்குவேன். பெத்த மகளை கட்டுப்பாடோட வளர்க்க தெரியாம அவ இஷ்டப்படி எல்லாம் விட்டுட்டு என்கிட்ட வந்து லோலோலோங்கிற என்ன சமாச்சாரம்? கேட்டியா? குடும்ப கௌரவத்தை கெடுத்தவளை கேட்டியா? அவன் என்ன சொன்னான்னு? உன்னை துப்பாக்கி சத்தம் கேட்டுச்சேன்னு பார்த்தேன். சார், நீங்க தானே மெட்ராஸ் சேகர் பிரிண்டர்ஸ் ஓனர்? உங்களை பத்தி நான் ரொம்ப கேள்விப்பட்டிருக்கேன் சார். ஆமா, நீங்களா இவரை ஷூட் பண்ணிட்டீங்க? உங்களுக்கு இப்படி ஒரு நிலைமை வந்தே இருக்க கூடாது சார். இவர் ரொம்ப நல்லவர். எனக்காக இப்படி செஞ்சுட்டார். நான் என்ன ஜெயிலுக்கு போறேன். இவர் காப்பாத்துங்க சார், பிளீஸ். தயவு செஞ்சு எப்படியாவது காப்பாத்துங்க சார். கவலைப்படாதம்மா. ஒரு பெண் துயரப்படுறதை என்னால பாத்துக்கிட்டே இருக்க முடியாது. அதுவும் இவருக்கு இப்படி ஒரு நிலைமை வந்தே இருக்க கூடாது. நான் பக்கத்து ரூம்ல தான் தங்கி இருக்கிறேன். எல்லாத்தையும் நான் கவனிச்சுக்கிறேன். நீங்க ஒண்ணும் கவலைப்படாதீங்க. இப்ப இங்க நடந்ததை 2 பேரும் மறந்துடுங்க. எப்படி ரூம் எடுத்தீங்களோ அப்படியே காலி பண்ணிக்கிட்டு இப்பயே புறப்படுங்க நீங்க 2 பேரும். நான் இதெல்லாம் கரெக்ட் பண்ணிட்டு சரியா 6 மணிக்கு ஜங்ஷனுக்கு வந்துடுறேன். அங்க எனக்காக நீங்க வெயிட் பண்ணிட்டு இருங்க. புறப்படுங்க. ரொம்ப தேங்க்ஸ். Come on. போங்க. இதே ரூம் தான் சார். இங்கதான் ஒரு கொலை நடந்தது. நான் என் கண்ணால பார்த்தேன். ஒரு ஆணு பொண்ணு ரொமான்ஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. அது தெரியுமா? ஆணும் பொண்ணு ரொமான்ஸ் தான் பண்ணுவாங்க. கொலை எப்படி நடந்தது, எங்க நடந்தது, அதை சொல்லுங்க. இங்கதான் சார் துப்பாக்கி எடுத்தாரு. ஸ்ட்ரகல் ஆரம்பமாச்சு. இங்கதான் சார் சுட்டாங்க. இங்கதான் சார் அந்த பொணம் விழுந்தது. அத பாருங்க சார். அதான் எங்க வீடு. அங்கதான் நான் படிச்சுக்கிட்டு இருந்தேன். அப்பதான் இந்த கொலை நடந்தது. இப்ப பார்த்தா ஆச்சரியமா இருக்கே. மேனேஜர், என்ன இதெல்லாம்? சார், ஒரு யங் கப்பல் வந்து சந்தோஷமா தங்கி இருந்தாங்க. இப்ப நான் ரொம்ப காலி செஞ்சுட்டு போனாங்க. டெத்தாவது மர்டராவது. என்னமா உளறீங்க? டோன்ட் பி சில்லி. அண்ணா பேசுறத பாத்தீங்களா? என்ன செய்யறது உஷா? நீ எதையுமே ஆதாரத்தோட பேசணும். இல்லன்னா அவங்க பேசுறத நாம கேட்டுட்டு இருக்க வேண்டியதா? அதை எப்படி கேட்டுக்க முடியும்? நான் சொல்றது எல்லாமே உண்மைதான். எல்லாம் உண்மைதான். இந்த புஸ்தகத்துல ஏமா இதெல்லாம் படிச்சு எங்க உயிரை வாங்குறீங்க? பி கேர்ஃபுல். கான்ஸ்டபிள். அண்ணே, அட வாமா போலாம். உஷா, ஏப்பா,
என்ன இதெல்லாம்? சேகர், குரு பெயர்ந்து உன் கட்ட நேரமெல்லாம் நீங்க எடுக்கிறனால உடனே சாந்தி கழிக்கிறதாம்பா சம்பிரதாயம். அம்மா சேகர், இதெல்லாம் உனக்கு பிடிக்காதுன்னு எங்களுக்கும் தெரியும். இருந்தாலும் எங்க மனசு திருப்திக்காக நீ செஞ்சுதான் ஆகணும். இதுல உனக்கு ஒரு கஷ்டமும் இல்ல. ஐயா சொல்ற இடத்துல உட்கார்ந்து அவர் சொல்ற மந்திரத்தை சொல்லணும், அவ்வளவுதானே. சாமி, நீங்க ஆரம்பிங்க. பேஷா உட்காருங்க. நடக்கட்டும். திருப்பதி வெங்கடேஸ்வராய நமக, திருத்தணி சுப்பிரமணியாய நமக, தில்லை நட. என்ன நின்றுட்டே இருக்கேன்? உட்காருங்க. பரவாயில்லையா, தில்லை நடராஜரே நின்றுட்டு தான் இருக்காரு. நீ செய்யற திருட்டுத்தனத்துக்கு ஆண்டவரே உதாரணம் காட்டுறியா? எந்த கடவுள் உன்னை இப்படி எல்லாம் பித்தாட்டம் பண்ண சொன்னாரு? மேனேஜர், நீ என்ன பேசுற? என்ன கம்பீரம், என்ன அதிகார தோரணை, என்ன அற்புதமான நடிப்பு. மேனேஜர், என்ன ஒரு மாதிரியா பேசுறீங்க? சரியான கேள்விமா. இதே கேள்விய அவனை திருப்பி கேளுங்க. நீ யாருடான்னு கேளுங்க. இத்தனை நாளா அந்த வீட்டுல என் மகன் சேகர் மாதிரி ஏன்டா நடிச்சுக்கிட்டு இருந்தேன்னு கேளுங்க. என்ன, என் பிள்ளை மாதிரி நடிக்கிறானா? என்ன சொல்றீங்க? அப்போ இது யாரு? நீங்க பெத்த புள்ள அவன் இல்லம்மா. இதனால் சேகர், என்னப்பா இது? ஏன் இப்படி செஞ்சுட்டேன்? இவ்வளவு நாள் எங்க போயிருந்தேன்? உன்னை நான் எங்கெல்லாம் தேடணும் தெரியுமா சேகர்? சேகர், ஏன்பா இப்படி பாக்குறேன்? என்ன அடையாளம் தெரியல? நான் தான் சுந்தரமூர்த்தி, சுந்தரமூர்த்தி நாயனார். வாய் திறந்து பேசுப்பா. உனக்கு என்ன ஆச்சு? மேனேஜர், உண்மை சொல்லு, என்ன நடந்தது? அம்மா, இந்த பாவிங்க சேகர ஏதோ செஞ்சுட்டாங்க. டேய், செய்யறதெல்லாம் நீ செஞ்சுட்டு பழி எங்க மேல போறியா? அம்மா, இனிமா புரியல. இந்த ஃப்ராடு உங்க மகன் பொய்ய சொல்லி நம்மளால ஏமாத்திட்டான். சேகர், 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 உனக்கு என்ன பாச்சு? ஏன்பா பேச மாட்டேங்க? சேகர் அக்கா, என்ன பாருங்க, உங்க லட்சுமி, இதோ நம்ம மோகன், நம்ம சாந்தி, எங்களை எல்லாம் விட்டுட்டு எங்க அத்தான் போனீங்க? பேசுங்க அத்தா, பேசுங்க. நீங்க பேச மாட்டீங்க. நீ ஏதோ ஒரு திட்டத்தை மனசுல வச்சுக்கிட்டு தான் இவரு இந்த கதிக்கு ஆளாக்கிட்டு. பாவி, என்னெல்லாமோ மனக்கோட்டை கட்ட வச்சு எல்லாத்தையும் தூளாக்கிட்டியடா. என் புள்ள உனக்கு என்ன துரோகம் செஞ்சா? அவனையே இந்த நிலைக்கு ஆளாக்கிறேன். அம்மா, என்ன அவ்வளவு பெரிய குடும்பக்காரன் சொல்றீங்க? கொலைகாரன், மோசக்காரன், நயவஞ்சகன், இன்னும் என்ன சொன்னாலும் தகும். நீ பங்களாவில சந்தோஷமா வாழணுங்கிறதுக்கா இவ்வளவு நாளா அவனை எங்கேயோ கொண்டு போய் வச்சு இந்த நிலைமைக்கு ஆளாக்கிட்டு இன்னும் என்னெல்லாம் செய்யறதுக்கா இப்ப நாடகம் ஆடுறேன். அம்மா, தயவு செய்து என்ன கொஞ்சம் பேச விடுங்க. நீதான் என் பிள்ளை மறுபடியும் சாதிக்க போறியா? நான் என்னைக்குமே உங்ககிட்ட அப்படி சொல்லவே இல்லையே. மற்றவங்களுடைய பொருளுக்கு ஆசைப்பட வேண்டிய அவசியம் எனக்கு இல்லம்மா. ஆசையே இல்லாத துறவி அப்புறம் ஏன்டா இத்தனை நாளா இங்க நடிச்சுக்கிட்டு இருந்த? அது மட்டுமா, பிரஸ்ஸுக்கு வந்தா என்ன அதிகாரம் தெரியுமாமா? எல்லாத்தையும் ஒரே சுத்தலான்னு பார்த்தான். நல்ல வேலை நமச்சிவாயன் கண்டுபிடிக்கலன்னா நம்மளெல்லாம் ஏமாத்திக்கிட்டே இருப்பான். இவனுக்கு என்ன செய்ய பாரு. மறுபடி வான் பண்றேன், என்கிட்ட மரியாதை கொடுத்து மரியாதை வாங்க. இல்ல நான் கிராமத்தா உங்க ரெண்டு பேரையும் கொலை உரி மாலை போட்டுருவான். பாடவா சேகர், உனக்கு சந்தோஷமாப்பா? உனக்கு சந்தோஷமா? நான் உனக்கு என்னப்பா தப்பு செஞ்சேன்? பேசாம ரோடோட போயிட்டு இருந்தவனை கூட்டிட்டு வந்து இப்படி கேவலப்படுத்தி விட்டியே. நீ என்ன பார்த்து ஆச்சரியப்பட்டியே. அன்னைக்கே உன் மேல நான் சந்தேகப்பட்டேன். அது சரியா போச்சு. உனக்காக என் மனசெல்லாம் திறந்து வச்சிருக்கேன். நீ வாய் திறந்து ஒரு வார்த்தை பேச மாட்டேங்கப்பா. ரொம்ப நன்றிப்பா. உலகத்துல எல்லாரும் ஒன்ன மாதிரி தான் இருக்கும். ரொம்ப சந்தோஷம். நீ ரொம்ப பெரிய மனுஷன். அம்மா, சகோதரி, உங்களுக்கு நேரம் கிடைக்கும் போது ஒரு நிமிஷம் கண்ண மூடி நான் இங்க இருந்த நாட்களை பத்தி நினைச்சு பாருங்க. நான் ஏதாவது தவறு பண்ணியிருந்தேன் உங்க மனசுக்கு பட்டுச்சுன்னா தயவு செஞ்சு என்ன மன்னிச்சிருங்க. அடையப்பா பாவீங்களா, என்ன பிளான் பண்ணி இங்க வந்திருக்கீங்களோ, இந்த குடும்பத்தை என்ன பாடுபடுத்த போறீங்களோ எனக்கு தெரியாது. ஆனா ஒண்ணு மட்டும் ஞாபகப்படுத்துறேன், எல்லாத்தையும் ஏமாத்திடலாம், அவனை மட்டும் ஏமாத்த முடியாது. நான் வர்றேம்மா, வர்றேன் சகோதரி. I am a little teapot, short and stout. Here is my handle, here is my spout. When
darling, hear my shout, lift me up and pour me out, and pour me out, pour me out, pour me out, pour me out. சரி சரி, நல்ல நேரம் முடிய போகுது. சாமி, நீங்க ஆரம்பிங்க. லட்சுமி, உன் புருஷனை கூட்டிட்டு போய் மனையில உட்காரு. அதெல்லாம் ஒண்ணு வேணாமா, உனக்கு முதல்ல தேவை ரெஸ்ட். ரெஸ்ட் தான் எடுக்கணும். விமலா, மேல கூட்டிட்டு போ. அந்த திறமை உங்களுக்கு என்ன இருக்குமா? நீயே கூட்டிட்டு போ. அத்தே, என்ன இதெல்லாம்? இவ யாரு? அவரு கையை பிடிச்சு கூட்டிட்டு போறாளே. என்னன்னா கழுத்தை பிடிச்சா கூட்டிட்டு போவாங்க. அவளியா யாருன்னு கேக்குற? உன் புருஷன் உயிரை காப்பாத்தின உத்தமிம்மா, உன் மாங்கல்யத்தை காப்பாத்தின பத்தினி. என்ன நடக்குதுன்னு நீங்க எல்லாம் கேள்விப்பட்டீங்கன்னா தட தட நடுங்கியே போயிடுங்க. நடக்கிறதெல்லாம் நன்மைக்கு நினைச்சுக்கிட்டு கம்முன்னு இருங்க. ஏன்பா, இனிமே என் பிள்ளை உயிருக்கு ஒண்ணு ஆபத்து இல்லையே? கவலைப்படாதீங்கம்மா, நான் கூட இருக்கிற வரைக்கும் அவனுக்கு எந்த ஆபத்தும் வராது. அப்ப தட்சிணையை தரேடா. போயா, பின்னால வரும். நல்லது கெட்டது நடக்க கூடாது. நீ யாரு? நான் இந்த வீட்டு வேலைக்காரிங்க. ஓஹோ, இந்த வீட்டுல ஏர் கண்டிஷன் ரூம் இருக்கா? எல்லா இடத்துலயும் இருக்குங்க. ஏர் கண்டிஷனா? பாத்ரூம்ல? அது சரி, இதெல்லாம் மட்டும் சொல்லிட்டு இருக்கேன். ஒரு அட்டாச் பாத்ரூமா பார்த்து எனக்கு ஒரு ரூம் ரெடி பண்ணு. லட்சுமி, எனக்கு தலையை சுத்துதுமா. என்ன ரூம்ல கொண்டு போய் படுக்கவே.